தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இப்பொழுது நிறைய சினிமாக்களில் நல்ல ஒரு காமெடி நடிகனாக வலம் வந்துட்டு இருக்கிறது தான் ரோபோ சங்கர். ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கலக்கப்போவது யார் அப்படின்ற விஜய் டிவியில் நடந்த நிகழ்ச்சியில் கடந்து கொண்டு அதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சினிமா துறையில் ஒரு நகைச்சுவை நடிகனாக வலம் வந்துட்டுருக்காரு. இதை தாண்டி சினிமாவை தாண்டி இவர் பண்ணுற நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலுமே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவர் உடம்பு ரொம்பவே கொலராகி உடம்புக்கு ரொம்ப இதுபட்டு இவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவரோட பாடி தாங்காத அளவுக்கு இருந்தது. அதை தாண்டி சினிமாவில் எப்படியாவது சாதிக்க வேண்டும்னு சொல்லி கம்பேக் கொடுக்குற மாதிரி நல்ல டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் ரெடி பண்ணி இப்போ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. இவருடைய மகள் தான் இந்திரஜா. இவங்க பிகில் படத்தில் குண்டம்மா அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி சினிமாவையெல்லாம் தாண்டி பிஸ்னஸ்லையும் இவங்க வளர்ந்துட்டு வரும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்னு சொல்லலாம். இவங்க சமீபத்தில் ஒருத்தரை திருமணம் பண்ணிட்டாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, இவங்களோட சொந்த வீட்டில் இருக்கிற அவங்க அம்மாவோட தம்பின்னு சொல்லலாம். அதை தாண்டி இவங்களுக்குள்ள இருக்க உறவு சின்ன வயசுலேருந்து நீடித்ததுனால தன்னுடைய சொந்த தம்பிக்கே ரோபோ சங்கரின் மனைவி திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்த நிலையில் தற்போது அவங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு மூலிமா ரோபோ சங்கர் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இவங்களுக்கு பிறந்த குழந்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை. இதெல்லாம் தாண்டி கஷ்டத்தின் மத்தியில் இந்திரஜாவை எப்படி வளர்த்தான்னு சொல்லி ரோபோ சங்கர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்த நம்ம ரோபோ சங்கர் படிப்படியாக முன்னேறி தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தாண்டி மெமிக்ரியை தாண்டி இவர் அந்த அலுமினியம் ஃபாயில் உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு அது மூலிமா பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அது பிரித்து எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுமா. அது மாதிரி ஒரு நாளைக்கு 5 ஈவெண்ட் பண்ணுவாராம். அப்படிலாம் பண்ணி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன்னுடைய மகளை வளர்த்ததாகவும் அந்த ஆசை மகளுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது, தன் தாத்தா ஆனது தனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப வெளிப்பாடாக சொல்லியிருக்காரு. ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவர் கம்பேக் கொடுத்தாலுமே அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால படங்கள் எதுவுமே இல்லாததுனால இப்போ சமீபத்தில் சில பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சில தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பிறந்த குழந்தைக்காக ரோபோ சங்கர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 சவரனில் நகை போட்டிருக்காராம். அந்த நகையை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் 100 ரூபாய் கஷ்டப்பட்ட ரோபோ சங்கர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரோட வளர்ச்சி இருக்குது. அதை தாண்டி தன் மகளுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க ரோபோ சங்கர் அடுத்தடுத்து அவங்களோட படத்தை இயக்கிறதுக்காக சில ப்ரொடக்ஷன் வேலைகளும் பண்ணிகிட்டு இருக்காராம். அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பல பணங்களையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காராம். அவருடைய கணவர் அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுனால 2 பேர் எல்லாருமே கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ரோபோ சங்கர் ஃபேமிலியை தாண்டி ரோபோ சங்கர் கூட இருக்கிற நிறைய நண்பர்களும் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து சினிமா துறையில் நிறைய படங்கள் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரோபோ சங்கருக்கு பிறந்த இந்த குழந்தை, அதாவது அவரோட பெண்ணுக்கு பிறந்த இந்த குழந்தை உண்மையை நல்லா வளரணும்னு சொல்லி எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே மனமகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு அவங்க குடும்பத்தில் இப்படி ஒரு நடந்த சம்பவம் எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.